தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தது, நான் 5 பைசா காசு மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். வெற்றி பெற்று பதவியேற்பு விழாவும்போது இன்னொரு டைலாகை சேர்த்துனாரு, நான் தொடவும் மாட்டேன், தொட விடவும் மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ளார வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணார். தொடமாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன்னு. அப்போது இந்த லஞ்சத்துக்கு எகெயின்ஸ்டான, ஊழலுக்கு எகெயின்ஸ்டான அவருடைய அந்த போர்க்குணமும் அவருடைய ஃபோக்கஸும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதை அதனுடைய டிகிரியை ஏற்றிக்கிட்டே இருக்கார். சிஎம் அவர்கள் சாமானியர்களை எம்பவர் பண்ணுறார், அதிகாரமிக்கவர்கள் ஆக்குறாங்க. யார் போய் எதை கேட்டாலும் கிடையாதுன்னு சொல்லுங்கள், அப்படியே மீறி கேட்டாங்கன்னா சிஎம்ஐ தெரியும்னு சொல்லுங்கன்றார். இது வரைக்கும் இந்த 60 ஆண்டு காலத்தில் நம்ம எந்த இடத்துலையுமே கேள்விப்படல. இது வரைக்கும் இந்த லஞ்சத்தை வாங்கி 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 ஊறி திளைச்சு போன அதிகாரிகள் அவங்க பூரா இன்னைக்கு ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. இந்த ஒரு பாடின வாய் ஆடின காலம் சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த கை நீட்டி பழக்கப்பட்டவன், சொந்த காசு சம்பாத்திய காசு இல்லாமல் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு ஊரடிச்சு உலையில போடுறதுக்காக கை நீட்டுறான் பாருங்க. அவன் அந்த கை சிறங்கு பிடிச்ச கை விட சும்மா இருக்காது, பழக்க தோஷம் அது. அதிமுக திமுக மாற்றி மாற்றி இப்போ அவங்களுடைய ஃபேவரான அதிகாரிகள் தானே இருப்பாங்க. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிருக்கு. இப்போது முன்னாடி லஞ்சம் கொடுத்து டக்குன்னு நம்மளுடைய வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்த வேலைகள் எல்லாம் இப்போ நிறைய பெண்டிங், அதாவது ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு, சிஸ்டம் ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர்னு சொல்லி இன்னும் காலதாமதப்படுத்துவதாகவும் ஒரு செய்திகள் பொதுமக்களிடமிருந்து வருது. சாதி சான்றிதழ் வேணுமா, வருமான சான்றிதழ் வேண்டுமா, இல்லை இறப்பு சான்றிதழ் வேணுமா, இல்லை பிறப்பு சான்றிதழ் வேணுமா, ரேஷன் கார்டா, ஐடி கார்டா, என்ன வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ். 10 days நாம்ஸ் அர்ஜென்ட்டாக வேணுமா, உனக்கு தட்கால் நார்மலாக கொடுத்தீங்கன்னா அந்த 3வது நாள், இல்லை உனக்கு ப்ரீமியம் தட்கால் வேணுமா, அதுக்கு தனி சார்ஜ். இன்னைக்கு அப்ளை பண்ணினா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஃபாஸ்ட் ட்ராக் வெரிஃபிகேஷன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அரசாட்சியினுடைய நோக்கமான இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறது பிரதான நோக்கமாக இருக்கும்போது இது ஒரு அருமையான ப்ரொப்போசல். இதை ஐயா விஜய் அவர்களுக்கு இது உங்கள் காணொலியை பார்க்க நேர்ந்துச்சுனாக்கா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மனிதன் நினைச்சானா மாற்ற முடியும். அப்போ அந்த ஆட்சியாளர்களுக்கு பொலிட்டிக்கல் வில் இருக்கா, டிட்டர்மினேஷன் இருக்காங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் வில்லும் இருக்கு, டிட்டர்மினேஷன் இருக்கு. அப்போ அவரால் இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியுங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருக்கு. இதை அவங்க பார்த்து இதை மாற்றினாங்கன்னா உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரகுணி. லஞ்ச ஊழலை ஒழிப்பதில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முனைப்பு காட்டி வருகிறார் என்றே சொல்லலாம். ஏன்னா சட்டமன்ற கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் அது பற்றி பேசாமல் இருந்ததே இல்லை. நேற்று கூட நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தன்னுடைய சகாக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் யாராவது லஞ்சம் ஊழல் உள்ளிட்ட புகார்களுக்கு உள்பட்டா பதவி பறிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரார். இந்த பேச்செல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உள்ளபடியே ரொம்ப பெருமையாக வரவேற்கிறேன் இதை. காரணம் என்னென்னா, என்னுடைய பார்வையில் தீவிரவாதத்தை விட மோசமானது ஊழல்வாதம்னு நான் நினைக்கக்கூடிய ஆள். பல இடத்துல இது நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். தீவிரவாதத்தை எப்படி வேரோட பிடுங்கி தயவுதாட்சியம் இல்லாமல் எரியணுமோ அந்த மாதிரி இந்த ஊழல்வாதிகளையும் அடிப்படையிலேருந்தே வேரோட பிடுங்கி எரியணும். ஸோ அதில் மாற்று கருத்தே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே விஜய் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தது, நான் 5 பைசா காசு மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். வெற்றி பெற்று பதவியேற்பு விழாவும்போது இன்னொரு டைலாகை சேர்த்துனாரு, நான் தொடவும் மாட்டேன், தொட விடவும் மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ளார வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணார். தொடமாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன்னு. அப்போது இந்த லஞ்சத்துக்கு எகெயின்ஸ்டான, ஊழலுக்கு எகெயின்ஸ்டான அவருடைய அந்த போர்க்குணமும் அவருடைய ஃபோக்கஸும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதை அதனுடைய டிகிரியை ஏற்றிக்கிட்டே இருக்கார். அப்போ எந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த லஞ்சம் ஊழலை அடியோடு ஒழிக்கணுங்கிறதுல ஒரு பெரும் முனைப்பில் இருக்கிறது பெரிய அளவுக்கு தெரியுது. இது புஷி ஆனந்த் கூட ஒரு தடவை பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது இப்போ இல்லை, எங்களுக்கு
தேர்தலுக்கு முன்னாடியே இது சொல்லியிருக்கிறாரு. எவனாவது வந்து கட்சியை வச்சுக்கிட்டு பதவி வச்சுக்கிட்டு சம்பாதிக்கணும்னு நீங்க இருந்தீங்கன்னா யார் இந்த கட்சியில் இருக்காதீங்கலாம் சொல்லியிருக்காரு எங்க கிட்ட. அவர் கூட ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார், எங்கள் கூட வருவாங்க, ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் சொல்லுவாங்க, முதல்ல பிடிச்சி அவங்களை கெட்டி போட்டு வைங்க, போலீஸில் ஒப்படைச்சிடுங்கன்னு கூட அவரும் சொன்னார். கரெக்ட். அது ஒன்று. ரெண்டாவது இப்போ இவர் நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் என்ன சொல்கிறாருனாக்கா, யாராவது வந்து என்னை நல்லா தெரியும், நான் அமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன்னாக்கா அவருக்கு என்னை முதல்ல தெரியாதுன்னு அர்த்தம், என்னை பற்றி புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். யாராவது வந்து அமைச்சருக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன், அமைச்சரை ரொம்ப தெரிஞ்சவன்னா கெட் அவுட்டுன்னு சொல்லுங்கன்றார். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அந்த லீடர்ஷிப்னுடைய அந்த லீடர்னுடைய அந்த அந்த ஃபோக்கஸாக அப்படியே வந்து டவுன்லோட் ஆகுதுங்க. அப்போ எந்த இடத்துலையும் தெரிஞ்சோ தெரியாமலையோ யாராவது ஒரு 5 பைசா நீங்கள் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நிரூபிக்கப்பட்டால் தெய்வதாட்சியம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கிறதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த எச்சரிக்கை யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கும், அமைச்சர்களுக்கும், எம்எல்ஏக்களுக்கும். இப்போ சமீபமாக பார்த்தோம், அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த மாம்பாக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து ஆமாம், அதாவது இது அரசு வந்து அறிவிப்போடு மட்டும் இல்லாமல் அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை, மாநகராட்சி ஊழியர்கள் மீது நடவடிக்கை, சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட இணைச் செயலாளர், அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார், லஞ்சம் கேட்டார்னு அவரை கூட கட்சியிலிருந்து நீக்கியதோடு மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதில் அவர் என்ன இன்னொரு டைலாக் விட்டார்னா, அந்த நீங்கள் இன்டர்வியூ அந்த கிளாரிஃபிகேஷன் டைலாக், அந்த கைது செய்யப்பட்டால் இதை வந்து எங்களையும் தலைவர் விஜயையும் வந்து கெட்ட பெயர் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு இவனுங்க பண்ணுற அயோக்கியத்தனத்துக்கு ஐயா விஜய் அவர்களையும் டேக் பண்ணிக்கிறது, விஜய் பேரை கெடுக்கிறதுக்காக. அப்போது எந்த அளவுக்கு வந்து இவனுங்க தப்பிக்கிறதுக்கு ஐயா விஜய் பேரை பயன்படுத்துகிறாரு பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஐயா விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காருன்னு நான் பார்க்குறேன். அப்போ எவன் ஒருத்தன் வந்து நாங்கள் விஜய்க்காக, நாங்கள் முதலமைச்சருக்காகன்னு சொல்லி அவனுடைய தப்பை மறைக்கிறானோ அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அவர் இது பண்ணுறார். அதனால தான் இமீடியட் ஆர்டர் பண்ணி இப்போ பாருங்க நிறைய வீடியோஸ் வெளியே வருது. ஆமாம், அதான் இப்போ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அதை கண்காணிக்கிறதுக்கு சைபர் கிரைம் போலீஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய புகார்களை வந்து சும்மா ஒரு நம்ம சொன்னோம் லஞ்சத்தை ஒழிக்க போகிறோன்னு சொல்லிட்டோம், அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னா அது அதோடு மட்டும் முடிஞ்சிடாமல் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு சைபர் கிரைம் போலீஸை கூட நியமிச்சிருக்காங்க. ஆமாம், இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உன்னிப்பாக இருக்காங்க அப்படின்னு தோணுது இல்லையா? ஆமாம். இதில் இன்னொன்று ரமணி, இப்போ கரூரில் பேசினார், இப்போ மற்ற சில அரசியல் சார்ந்த பேச்சுக்கெல்லாம் பேசினார் வச்சுங்க. நம்ம குறிப்பாக பார்த்தது வந்து யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, யாராவது அப்படி மீறி கேட்டால் எனக்கு வந்து சிஎம்ஐ தெரியும்னு சொல்லுங்கள், நடக்கிறது வந்து உங்கள் மகனோட ஆட்சி, தம்பியோட ஆட்சி, உங்களுடைய விஜயோட ஆட்சி, விஜயோட ஆட்சி, யாராக இருந்தாலும் வந்து. ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஒரு அரசாங்கம் போனோம்னா அந்த கரவேட்டி கட்டியிருக்கிறீங்க போய் பண்ணுற அல்சாட்டியும் தாங்க முடியாது. கரவேட்டின்னு யார் வேணால் வாங்கலாம், அவன் கட்சியில் பதவியில் இருக்கானான்னு கூட இல்லை. ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு இந்த கரவேட்டியை பார்த்துட்டாக்கா ஒரு அலர்ஜின்னு வச்சுக்கங்க. ஆனால் இவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் நீங்கள் சிஎம்ஐ தெரியும்னு சொல்லுங்கள், வண்டு முருகனை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, சிஎம்ஏ எனக்கு தெரியும்னு சொல்லுங்கன்றார். இப்போ சில பேர் இந்த திமுக காரங்க கூட ஒரு விவாதத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் இருக்கும்போது இல்லை இது வந்து பாருங்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து சிண்டு முடிச்சு விடுறாங்க, சண்டையை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னார். நான் சொன்னேன் அது வந்து அப்படி கிடையாது, காமன் மேனை எம்பவர் பண்ணுறாரு, கரெக்ட், சாமானியனை வந்து அதிகாரத்துக்கு உட்படுறாரு. ஏன்னா இன்னைக்கு ஊழல்ங்கிறது பொதுமக்களுடைய பங்கெடுப்பு இல்லாமல் இதை ஒழிக்க முடியாது. கண்டிப்பாக. அப்போ அந்த இடத்துல பொதுமக்கள் போய் பங்கேற்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய உச்சபட்ச முதல்வருடைய ஆதரவு இல்லாமல் ஒரு சாமானியன் போய் அங்கே குரலை கொடுத்துட முடியாது. யாராவது ரமணி எங்கேயாவது போய் வெறும் 5 ரூபாய் லஞ்சம்னே வச்சுங்க, 5 கோடி லஞ்சம் கூட வேண்டாம், அந்த 5 ரூபாயை கூட ரொம்ப சந்தோஷமாயிட்டா, இன்றைக்கி நான் ஒரு பரவாயில்லைங்க, நான் ஒரு 5 ரூபா ஒருத்தனுக்கு லஞ்சம் கொடுத்தேங்க, ஒரு 4 பேர்த்துக்கு லஞ்சம், இன்றைக்கி 5 ரூபா 20 ரூபா லஞ்சம் கொடுத்தேன்னு யாராவது சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்களா? 5 ரூபாயாக இருந்தால் கூட அது வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி வேறு வழியே கிடையாது இவனுக்கிட்ட, இதை கூட போய் திங்கணும்னு நினைக்கிறாங்கங்கிற அளவுக்கு தான் மக்கள் வேதனைப்பட்டு லஞ்சம் கொடுக்கறது, வேற வாய்ப்பே இல்லாதனால. அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாரு சிஎம் அவர்கள், சாமானியர்களை எம்பவர் பண்ணுறார், அதிகாரமிக்கவர்கள் ஆக்குறாங்க. யார் போய் எந்த எதை கேட்டாலும் கிடையாதுன்னு சொல்லுங்கள், அப்படியே மீறி கேட்டாங்கன்னா சிஎம்ஐ தெரியும்னு சொல்லுங்கன்றார். இது வரைக்கும் இந்த 60 ஆண்டு காலத்தில் நம்ம எந்த இடத்துலையுமே கேள்விப்படல. அதான் உங்கள் போன்ற அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய பேர் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு ஒரு தெள்ள தெளிவாக லஞ்சத்தை ஒழிக்கிறத வாயளவில் சொல்லாமல் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான எல்லா உக்திகளும் கையாண்டிருக்காரு. இதுவரைக்கும் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில்லை, லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் திருத்தமாக சொன்னதில்லை. அந்த பெருமையை வந்து விஜயை தான் சாருங்கிற மாதிரி உங்களை போன்ற விமர்சகர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து.
கட்டாயம் இது அவங்க சொல்கிறதோட மட்டும் இல்லை, அதை சொல்கிறதுக்கு அடுத்த நடவடிக்கைக்கும் போகிறாங்க. இப்போ பாருங்கள், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட 6 அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீஜனல் ஹெல்த் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுல ஒரு 9 லட்சம் ரூபாய்க்கு என்னமோ ஒரு ஃபேக் பில் வச்சு ப்ரைஸை எஸ்கலேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4 பேர், மீதி 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பில் செட்டிலிங்கில் இருக்காங்க. அப்போ இந்த 6 பேருக்கு மேலேயும் இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சஸ்பென்ஷன் மட்டும் இல்லை, துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து இவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. இதெல்லாம் உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கி சஸ்பென்ஷனுக்கு பயப்படாத ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. காரணம் என்னென்னா, சஸ்பென்ஷன் பண்ணிங்கன்னா என்ன நடந்துட போகுது? இல்லை, சம்பளத்தில் அந்த மாதம் ஒரு பாதி சம்பளம் உங்களுக்கு கொடுத்தா ஆகணும். அப்போது இதை விட நான் வாங்குகிற லஞ்சம் அதிகமாக இருந்தால் நான் ஏன் கவலை பண்ணணும்? ஆனால் இதே வேலையை பிடுங்குறாங்கன்னா அப்போ தான் இந்த அதிகாரிகளுக்கு வந்து, இப்போ அரசியல்வாதிகளை கூட ரமணி முடியல, நம்ம வந்து ஓட்டு போட்டு இன்றைக்கி வேற ஒருத்தர் கொண்டாந்தாச்சு, அதிகாரிகள் எங்கேயாவது பண்ண முடியுமா? அந்த அதிகாரிகளை மாற்ற சக்தி ஆட்சியாளர்களுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த அதிகாரிகளை இன்னைக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்க வேண்டிய பெரிய கடமையும் பொறுப்பும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்குது. மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு இருக்குது. ஆனால் அதிகாரிகள் இத்தனை வருஷமாக நேற்று வந்து சேர்ந்து ஒரு 2-5 மாதம் இருந்தவங்க பெருசாக கை நீளாது, ஏன்னா அவங்க பழக்கமாகலை. இது வரைக்கும் இந்த லஞ்சத்தை வாங்கி 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 ஊறி திளைச்சு போன அதிகாரிகள் அவங்க பூரா இன்னைக்கு வந்து ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. என்னடா இது, இவர் வந்து நாட்டை மாத்திர திருத்தரன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறாரு, நம்ம எப்படி போனி பண்ணுறது, நம்ம எப்படி நம்ம பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு இனிமேல் வரக்கூடிய பேரம் பேத்திக்கெல்லாம் எப்படி சொத்து சேர்த்து, ஏன்னா இந்த ஒரு பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த கை நீட்டி பழக்கப்பட்டவன் சொந்த காசு சம்பாத்திய காசு இல்லாமல் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு ஊரடிச்சு உலையில போடுறதுக்காக கை நீட்டுறான் பாருங்க, அவன் வந்து அந்த கை வந்து சிறங்கு பிடிச்ச கை விட சும்மா இருக்காது, பழக்க தோஷம் அது. அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கலக்கத்தில் இருக்காங்க. எப்படியாவது பண்ணி ஏதாவது பண்ணி ஆட்சியாளர்களுக்கு ஒரு களங்கத்தை கொண்டு வரணும். இது ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே அவர் ஆட்சி அமைக்கும் போதே சொன்னோம், நீங்கள் வந்து இது அதிகாரிகளை கண்காணிக்கிறதுக்குன்னே தனியாக வந்து நீங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே இதற்கு முன்னாடி ஆட்சியாளர்கள்னால நியமிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு கட்சிக்காரங்க கூட கரை வெட்டியை மாற்றிடுறாங்க, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடுறாங்க, அந்த கரையில் இந்த வரைக்கும். ஆனால் அதிகாரிகள் ஆறவங்க கரகட்டாத இன்னைக்கு அரசியல்வாதிகள் நிறைய பேர் அரசாங்க பதவியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகளா ஆட்சியாளருக்கு கட்சிக்காரனை விட அவங்க ரொம்ப லாயலாக இருப்பாங்க. இல்லை, 40-50 ஆண்டு காலமாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டதில் அதிமுக திமுக மாற்றி மாற்றி இப்போ அவங்களுடைய ஃபேவரான அதிகாரிகள் தானே இருப்பாங்க. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிருக்கு. இப்போ முன்னாடி வந்து லஞ்சம் கொடுத்து டக்குன்னு நம்மளுடைய வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்த வேலைகள் எல்லாம் இப்போ நிறைய பெண்டிங், அதாவது ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு, சிஸ்டம் ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியர்னு சொல்லி இன்னும் காலதாமதப்படுத்துவதாகவும் ஒரு செய்திகள் பொதுமக்களிடமிருந்து வருது. இந்த வேணும்னே இதை டிலே பண்ணுறாங்க. அதை தான் நான் வந்து இது ஒரு காஷனாக சொல்கிறேன் சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு. இந்த அதிகாரிகள் வந்து இதுவரைக்கும் அவங்க லாயலாக இருக்கிறது வந்து இன்னி மக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ லாயலாக இல்லாமல், இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சம்பாதிக்க வழி விட்டாங்க, நமக்கு வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க, நமக்கு வேணுங்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. இப்போது நல்லா சொல்லுங்கள், இன்றைக்கி அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அரசியல்வாதி திருடிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ இதில் அரசியல்வாதிகளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து தொட்டவன விடமாட்டன்னு சொல்லக்கூடிய அதே முதலமைச்சர் இந்த ஒவ்வொரு துறையிலையும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்க்கணும். இன்னைக்கு இந்த அதிகாரிகள் மட்டத்தில் பெரிய அளவுக்கு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க கூர்ந்து கவனிக்கும் போது கட்டாயமாக இவங்க அதெல்லாம் தான் நோக்கி போகிறாரு. அதுக்காக தான் இவர் மக்களை எம்பவர் பண்ணுறாரு. யாராவது உங்ககிட்ட அப்படி மீறியே கேட்டாலும் பயந்துக்கிட்டு கொடுத்துடாதீங்க, சீஃப் மினிஸ்டர் தெரியும்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது இப்போ என்ன தெரியுதுன்னா, முதலமைச்சர் அவர்கள் இந்த லஞ்ச ஊழலை ஒழிக்கிறதுல கண்ணும் கருத்துமா ரொம்ப தெளிவாக. இப்போ பாருங்க, நேற்று இது வரைக்கும் வந்து பல டெண்டர்கள், திமுக விட்ட டெண்டர்கள் பூரா இன்னைக்கு கேன்சல் செய்யப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா டெண்டரும் எஸ்கலேட்டட் ப்ரைஸ், ஊர்பட்ட ப்ரைஸ். அப்போ இது பூராமே வந்து இந்த டெண்டரை பூரா எல்லாம் ரீலுக் பண்ணுறாங்க இப்போ. ஏன்னா இப்போ கூட பாருங்கள், ஒரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் டெண்டர் வந்து ஒரு லோயர் ப்ராஜெக்ட் வேல்யூக்கு வந்து நீங்கள் க்ளோஸ்டு தான். அது நீங்கள் ஓப்பன் பிட்டிங்லாம் கொடுக்கணும், காம்படிட்டிவ் பிட்டிங்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்துக்கு இந்த வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். அது எத்தனை லட்சம்னா 50 லட்சத்துக்கு கீழே. அப்போ அந்த 50 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் காம்படிட்டிவ் பிட்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் தேவையில்லை. அதுக்கு கூட இவங்க காம்படிட்டிவ் பிட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. 25-30% வந்து கோட் கம்மியாக வந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபான்னா 75,000 சற்று 70,000 ரூபா வரைக்கும் கோட் வருது. ஜென்ரலாக அந்த அசோசியேஷன்காரங்க என்ன சொல்கிறாங்களோ, இல்லை சார் நார்மலாக 1 லட்ச ரூபான்னா 1,10,000 ரூபாய்க்கு நாங்கள் எடுப்போம் சார் நார்மலாக. அப்போ பாருங்கள்,
1/10க்கு முடிய வேண்டியது. கஜானாவுக்கு எப்படி காசு வந்து சேரும்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? இப்போ திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி சொல்றீங்க. கஜானாவில் வந்து பார்ட்டி ஃபண்டை கொண்டாந்து சேர்த்துறேன்னு சொல்றீங்க. அது எப்படி? அப்படின்னு ஒரு கேள்வி ஆமா, கேட்குறாங்க. இது சில அறிவாளிகள் வந்து ரொம்பவே பெருமையா வந்து இவர் வந்து பார்ட்டி ஃபண்டை வந்து கஜானாக்கு கொண்டு வந்துருவான்னு சொல்றாரு. எப்படி கொண்டு வந்துருவாரு? பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அதை வந்து வாங்கி இங்க வைப்பாங்களான்னு ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம பேசுறாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ₹1,00,000 டெண்டர் 1,10,000 அவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காம்படிட்டிவ் பிட்டிங்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, இன்னைக்கு அவங்க ₹75,000 கோட் பண்றாங்க. அப்போ ₹1,10,000 முடிய வேண்டியது 75,000. அந்த ₹35,000. இந்த ₹35,000 யாருடைய பணம்? அரசாங்க கஜானால இருக்கிற பணம். இந்த பணம் தான் பார்ட்டி ஃபண்டா வெளியே போய்கிட்டு இருந்துச்சு. அது யார் கஜானாக்கு போச்சு, யார் வீட்டுக்கு போச்சுங்கிறது தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த மக்களுடைய பணம் அரசாங்க கஜானாலே இருக்கு. இதுதான் வந்து பார்ட்டி ஃபண்டா கஜானாக்கு கொண்டு வருது. அப்ப அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, எல்லா டெண்டரும் இவங்க திமுக காலத்தில் எதை அந்த டெண்டர்லாம் விட்டு அது வந்து இன்னும் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கோ அத்தனை டெண்டர். இப்போ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. மினி பஸ் வாங்குறது, சேசிஸ் வாங்குறதுலேருந்து, பாடி பில்டிங்லேருந்து, அதே மாதிரி இந்த ஏசி பஸ் வாங்குறதுலேருந்து, இவி பஸ் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் எஸ்கலேட் ஆகிருக்கு. அந்த விஎல்டிடின்னு சொல்லுவாங்க, வெஹிக்கிள் லொக்கேஷன் அந்த டிவைஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் வந்து இன்டர்நேஷ்னல் டெண்டர் மாதிரி விட்டு அதுலேயும் வந்து கொஞ்சம் எஸ்கலேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த எல்லா டெண்டரையும் நிறுத்த வச்சு இன்னைக்கு வந்து அந்த டெண்டரை ரீலுக் பண்ணி சப்ளைஸில் வந்து இப்போ மறுபடியும் காம்படிட்டிவ் பெட்டிங் கொண்டு வரும்போது பாருங்கள் இன்றைக்கி அவங்களுடைய இது என்னென்னா, இந்த சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடாதுங்களா? இப்போ லேட் ஆகிறது தப்பு இல்லை, மக்களுடைய பணம் அடுத்தவங்க கொள்ளையடிச்சிடக்கூடாது, அதான் முக்கியம். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு நடந்தால் கூட பரவாயில்ல, நாளைக்கு நடக்கிறது நாளான்னைக்கு நடந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப டூ மச் டிலே ஆக போகிறது இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்கள், இப்போ என்னன்னா இது ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க, இந்த டெண்டரை கேன்சல் பண்ணுறது மூலியமாக பாருங்கள் எல்லா செயல்பாட்டையும் நிறுத்தி வைக்கிறாங்க, மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆளாக போகிறாங்கன்னா ஒரு கதை கட்டுவாங்க. ஆனால் அந்த மக்கள் எப்போ சொல்லனா துயரத்துக்கு ஆளாவாங்கன்னா மக்கள் பணத்தை பூரா அடுத்தவங்க திருடும்போது தான் அவன் ஆளாவாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க பண்ணக்கூடிய இந்த டெண்டர் கேன்சலேஷன் எதுக்குன்னா மக்களுடைய வரிப்பணம். இது யாருடைய அரசாங்க பணம்னா என்ன சார், உங்கள் பணம் என் பணம், பார்த்துட்டு இருக்க மக்களுடைய பணம். நம்ம பணம் வந்து ஒரு சேதாரமாகாமல் ஒரு நஷ்டமாகாமல் வேற எவனும் சுரண்டி திங்காமல் நமக்குண்டான பணம் நம்மளுடைய நல்ல செயல்பாட்டுக்காக அரசாங்கம் செலவழிக்க போதுங்க போது மக்கள் இது சந்தோஷம் தானே ஏற்படுவாங்க. எப்படி வந்து ஆகா லேட் ஆகுது உடனே அவங்களுக்கு 20% 30% எஸ்கலேட்டட் ப்ரைஸாக இருந்தாலும் பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்றவாங்களா மக்கள்? என்ன சார், ஒரு கத்திரிக்காய் வாங்க போகிறோம் சார், கத்திரிக்காய் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிடுவீங்க? ஒரு நாளைக்கு 5,000 வாங்கிட போகிறீங்க. அந்த கத்திரிக்காயை கூட ஒரு கடையில் விசாரிச்சோன்னே வாங்கிடுற மாதிரி காய்கறிகளுக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த கத்திரிக்காயை வாங்குறதுக்கு ஒரு ₹20 ₹30 அந்த கத்திரிக்காயை வாங்குறதுக்கு 4 கடையை விசாரிக்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக தரத்தையும் பார்க்குறோம், விலையும் பார்க்குறோம்ல. அப்போ இது வந்து அரசாங்க டெண்டரில் வந்து பார்த்தா தப்பா? அப்போ இதை வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தம். அதனால தான் சொல்கிறேன், ஐயா விஜய் அவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஏன்னா அவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்க இந்த லீக்கேஜஸ் எல்லாம் தடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கூட என்ன நேத்து அமைச்சர் ஓட்ட பாத்திரம் வச்சு அதுல தண்ணி ஊத்திட்டே இருந்தாங்க. அது கரூர்லயும் கேட்டாரு, இவங்க காசை வாங்கி வாங்கி ஊத்துறாங்க, ஒரு ஓட்ட பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க, தண்ணி எங்கன்னு தெரியல, ஏன்னா எங்கேயோ ஒன்று போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணணுன்றாங்க. இந்த பெரிய லீக்கேஜஸ் என்னன்னா இதுதான் லீக்கேஜ். ஒரு ₹100 வேலையை வந்து நீங்க ₹150 டெண்டர் விடுறது, அதுல ₹50 ₹60 நீங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு அடிக்கிறது. அப்போ இதுல எத்தனை டெண்டர்கள், எவ்வளோ ஆயிரக்கணக்கான டெண்டர்கள், எல்லா இதையும் நிற்க வைக்கும்போது இந்த டெண்டர்களை நிறுத்துறதுல மட்டும் பார்த்தா கூட இவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 கோடிக்கு டெண்டர்னா கூட அதில் 20% வைங்க, ஒரு 1,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு மிச்சமாகும் வெறும் இந்த 5,000 கோடி டெண்டர். அப்போ இந்த மாதிரி மிச்சமாகும் போது இன்னும் அந்த 1,000 கோடியை மக்களுடைய நல்வாழ்வுக்காக எவ்வளவோ செலவு பண்ணலாமே. நேற்று கூட பாருங்க அமைச்சரவை மீட்டில் நீங்க டிக்கெட் டிரான்ஸ்போர்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிக்கெட் விலை ஏற்றாம மக்களுக்கு உண்டான வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு இருக்காங்க. அப்போ அவங்க ஆரம்பத்திலேருந்தே விஜய் அவர்களுடைய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிறது இந்த லீக்கேஜஸை பூரா ஓட்டை அடைகிறதா முத வேலை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த லீக்கேஜ் வந்து இந்த லீக்கேஜஸ் தான். இதை ரொம்ப உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறது. அதே நேரத்தில் சார் இப்போது அதாவது பத்திரப்பதிவுத்துறையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நேற்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர் கூட பேசியிருக்கார். லஞ்ச லாவண்யம் புறையோடி போயிருக்க துறை வந்து பத்திரப்பதிவுத்துறை. அந்த துறையில் கூட சமீபத்தில் ஒரு 125 ரிஜிஸ்ட்ரார்ஸ், சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. எந்த விதமான சிங்கிள் பைசா வாங்காமல் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க. அவங்க விருப்பப்பட்ட இடங்களில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. அதே மாதிரி வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள்லையும் இந்த மாதிரி காசே வாங்காமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம்.
நிறைய பொதுமக்களும் சிலர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி பத்திரப்பதிவு செய்வதற்கு லஞ்சமாக காசு கொடுத்தேன். இப்போ வந்து 5 பைசா செலவு இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி பத்திரப்பதிவுகள் நடைபெறுது. மற்ற வேலைகளும் சிஎம்டிஏல உள்ள வேலைகளும் நடைபெறுதுங்கிற மாதிரி நிறைய நம்ம பேச்சை கேட்க முடியுது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இங்கே சப் ரெஜிஸ்ட்ராரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் 125 இல்லை, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 259 ரெஜிஸ்ட்ரார்ஸ், அதில் சப் ரெஜிஸ்ட்ரார்ஸு. அதில் 44 பேர் வந்து நிர்வாக ரீதியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். கிரவுண்டில் மீதி 215 சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெசிஷன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறது. அப்போ இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் போஸ்ட்டுங்கிறது அதை வச்சு எப்படி கொள்ளை அடித்தாங்க, நைட்டு 9:10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி என்னென்னலாம் ஊழல் பண்ணாங்கன்னு சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறாரு. பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதி சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. சாதாரண காமன் பப்ளிக் வந்து ரெகுலராக போயிட்டு வரக்கூடிய இடம். அது போயிட்டு வரக்கூடிய இடம், போய் புண்ணாகி வரக்கூடிய இடம், போய் கத்தி கதறி அழுது கண்ணீர் விட்டு வரக்கூடிய இடம். அதெல்லாம் சொந்த சாமானிய நிலத்தை கூட நம்மளால பதிவு பண்ண முடியலைங்கிற ஒரு ஆதங்கம். அப்படியே இருந்தாலும் காசை கொடுக்கணும். இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் உங்கள் டீல் வேல்யூ, இந்த டீல் வேல்யூக்கு மேலே யாராவது ரெஜிஸ்டர் பண்ணால் அமைச்சருக்கு இன்ஃபர்மேஷன் போயாகணும். அமைச்சருக்கு தெரியாமல் நீங்கள் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. எவ்வளோ அயோக்கியத்தனங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது இந்த 215 சப் ரெஜிஸ்ட்ராரு, ஏன்னா இது வந்து சப் ரெஜிஸ்ட்ராரை வச்சு தான் இவங்க ஆட்டையை போட்டாங்க. அங்கேயே ஆள் வச்சு லஞ்சம் வாங்கினாங்க. ஆமாம், எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போது இந்த 215 பேர்த்துக்கும் ரெக்வெசிஷன் பேசிஸில் ₹1 இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது அந்த அசோசியேஷனே பாராட்டி பேசுகிறாங்க. இது சரித்திரத்திலே இது நடந்ததில்லை. அப்போ இந்த அளவுக்கு வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ஓப்பனாக நடக்குது. டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது. அன்றைக்கி வந்து உங்களுக்கு டெண்டர் எடுக்கணும்னாலோ இல்லை வந்து டிரான்ஸ்ஃபர் வேணும்னாலோ உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் வேணும். இன்னைக்கு அப்படி இல்லை. நல்ல வளமான இடத்துக்கு போகணுங்கிறவங்க அதிக காசு கொடுத்து தான் போவாங்க. காசு கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறவங்க அங்கன்னா புனிதமாக வேலை செய்வாங்க, சேவை செய்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு 30 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி போகிறவங்க அவங்க அதை எப்படி பன்மடங்கு பெருக்கிறது தானே பார்ப்பாங்க. அதில் கூட இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னாருமே, ஒரு சப் ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து 1 வருஷம் தான் நம்ம ஒரு ஏரியாவில் அதுக்கு மேலே ஏற்பட மாட்டேன். அப்போது 1 வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா கொடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறாருன்னா அந்த ஆள் அந்த மாதிரி லஞ்சம் கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறவங்க எவ்வளோ கொள்ளையடிப்பான்? 100 மடங்கு சம்பாதிச்சா தான் அவர் அந்த மாதிரி கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க. அப்போ இது அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன். இதையெல்லாம் தான் உடைக்கணும்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கமும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நம்ம அதை பாராட்டாமல் விட்டுற முடியும்? இன்னொரு விஷயம் சார், அதாவது இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு யார்ட்டையும் லஞ்சம் கொடுக்காதீங்க வாங்காதீங்க. நான் கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுவேன். அது மாதிரி முதலமைச்சர் சொல்லிட்டார் லஞ்சம் கொடுக்கூட வாங்கக்கூடாது. ஆனால் இப்போ இதை வந்து முழுமையாக நம்ம ஒழிச்சிட முடியுமா? ஏன்னா எல்லாரும் பேசுகிற எல்லாருமே வந்து தனக்கு ஒரு காரியம் நடக்கும்போது இப்படியாவது வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்னு லஞ்சம் கொடுக்க தயாராக பேசுவோம். நம்ம எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து லஞ்சம் கொடுக்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் பேசுவோம். ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அந்த எப்படியாவது காசு கொடுத்தா நம்ம வேலையை முடிச்சுடுவோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், டிராஃபிக் வெளியில் போயிட்டுருக்கோம், ஹெல்மெட் போடாமல் போயிட்டோம், டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்டாருன்னா நம்ம சார் அப்படின்னு ஏதாவது ஒரு கொடுத்து அந்த நேரத்தில் நம்ம தப்பிச்சு வரணும்னு தானே யோசிக்கிறோம். இப்படி யோசிக்கிறவங்க எப்படி லஞ்சம் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இல்லை, கட்டாயமாக இது வந்து மக்கள்கிட்டையும் ஒரு மாறுதல் வரணும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு லஞ்ச ஊழலை ஒழிக்கிறவங்கிற அரைகோவலோ நான் இருக்கிறேன் சிஎம்ஐ தெரியும்னு சொல்லுங்கிறதோ நம்ம கேள்விப்பட்டதில்லை. இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ நாட்கள் நம்ம மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தது பூரா என்னென்னா அரசியல்வாதியை பார்த்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்கன்னு, நியாயம். ஆனால் அவங்க அரசியல்வாதியை கை நீட்டும் போது பாருங்கள் 3 விரல் எண்ணெய் நீட்டுது. அப்போ நானும் இந்த இடத்துல வந்து எனக்கு பொறுமை வேணும். ஒரு சாதி சான்றிதழ் கொடுத்தனாக்கா 10 நாள் ஆகுமா, 10 நாள் பொறுமை இருக்கு. இல்லைனா இன்னொன்று கூட நான் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து இல்லை எனக்கு எமர்ஜென்சி 2 நாளில் வேணும். அப்போ என்னுடைய கருத்து என்னென்னா டிக்கெட் மாதிரி தட்கால் கொண்டு வாங்கன்றேன் நான். இப்போ ட்ரெயினில் பாருங்கள் வெறும் தட்கால் மட்டும் இல்லை, ப்ரீமியம் தட்கால்னு வேற ஒன்று வந்துருச்சு. ஆமாம். அப்போது நான் ஏன் சார் இப்போ அதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்கணும்? என்னுடைய அவசர தேவைக்காக என்னுடைய தேவைக்காக எனக்கு 10 நாள் எனக்கு பொறுமை இல்லை. நான் வந்து எனக்கு உடனே வேணுங்கிறேன். அதை ஒரு அதிகாரிக்கு போய் நான் 1000 ரூபா கொடுத்து வாங்குறத விட அரசாங்கத்துக்கு நீங்கள் 100 ரூபா 200 ரூபா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சார், சந்தோஷமா கொடுத்துட்டு போவேன். இது அரசாங்கம் சீர்தூக்கி பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம சிட்டிசன் சார்ட்டர்னு சொல்கிறோம். ஒவ்வொரு அரசாங்கத் துறையிலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் என்னென்ன, அந்த சேவைகளை செய்யறதுக்கு எத்தனை நாட்கள் நார்மல் டேஸ், சாதி சான்றிதழ் வேணுமா, வருமான சான்றிதழ் வேண்டுமா, இல்லை வந்து இறப்பு சான்றிதழ் வேணுமா, இல்லை பிறப்பு சான்றிதழ் வேணுமா, ரேஷன் கார்டா, ஐடி கார்டா, என்ன வேணும் உங்களுக்கு, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ். 10 days நாம்ஸ் அர்ஜென்ட்டாக வேணுமா, உனக்கு தட்கால் நார்மலாக கொடுத்தீங்கன்னா அந்த 3வது நாள், இல்லை உனக்கு ப்ரீமியம் தட்கால் வேணுமா அதுக்கு தனி சார்ஜ். இன்றைக்கி அப்ளை பண்ணினா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஃபாஸ்ட் ட்ராக் வெரிஃபிகேஷன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து டெக்னாலஜி வந்துருச்சு, அன்னைக்கு மாதிரிலாம் இல்லை.
அதுக்கு பிரீமியம் டட்கால்னு கூட போடுங்க. அப்போ என்ன ஆகும்னா, எவனோ ஒருத்தன் அரசாங்கத்தினுடைய பேரை சொல்லிக்கிட்டு, இல்லை வந்து என்னுடைய இயலாமையை பயன்படுத்தி, என்னுடைய அவசரத்தை பயன்படுத்தி, என்னுடைய நிலைமையை பயன்படுத்தி எங்கிட்ட இருந்து கொள்ளையடிக்க வேண்டியதில்லை. இந்த ஸ்ட்ரக்சரை கவர்மெண்ட்லேயே கொண்டு வாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு நான் ஃபீஸ் அடுத்தவனுக்கு இப்போ காவல்துறைக்கு வந்து நான் 1000 ரூபா கொடுக்குறேன், இல்லை வந்து அரசாங்க ஊழியருக்கு 1000 ரூபா கொடுக்குற இடத்துல கவர்மெண்ட்டில் அதே நீ 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு வீடு தேடி ராயல் சல்யூட்டோட வரும் பணம் நான் ஏன் கொடுக்கணும் 1000 ரூபா? கரெக்ட். எனக்கு 900 ரூபா மிச்சம். இங்கே வந்து என்னுடைய வேலையும் சுலபமாக முடியுது. அரசுக்கு 100 ரூபா லாபம், அரசாங்கத்துக்கு லாபம். எனக்கு நான் யாருக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கேங்கிற கில்ட்டி கான்சியஸ் கிடையாது. நான் நேர்மையாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு லஞ்சம் கொடுத்தா கூட ரமணி வாங்குறவனுக்கு மட்டும் இல்லை, கொடுத்தவனுக்கும் அந்த குற்ற உணர்ச்சி பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்துக்கும். எல்லாருமே மனுஷங்க தானே. இல்லை கொடுத்துட்டு வைத்தறிச்சப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட 2000 வாங்கிட்டான் 5000 ரூபாய் வாங்கிட்டான் வைத்தறிச்சப்படுற, அதாவது இவனுக்கு போய் நான் எதுக்கு அள வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர். அதாவது தன்னுடைய வேலையும் நடக்கணும், அதே நேரத்தில் லஞ்சமும் கொடுக்கணும். அப்படிங்கும்போது கொடுத்துட்டு திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கட்டாயம் வேணும். ஆனால் அதான் சொன்னேன், ஒரு 5 ரூபா லஞ்சம் கொடுத்தா கூட அவன் சிரிச்சிட்டு கொடுக்குறது இல்லை. ஆமாம், திட்டிகிட்டே தான் கொடுப்பான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதை நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கொண்டு வந்து இந்த சிட்டிசன் சார்ட்டருக்கு. ஏன்னா இப்போ ரயில்வேல டட்கால் பிரீமியம் டட்கால் வந்துருச்சு. முதல்ல பிரீமியம் டட்கால் நம்ம கேள்விப்பட்டது இல்லை. இப்போ பிரீமியம் டட்கால்னு கொண்டு வந்துட்டு இன்னுமே அதில் வந்து அரசாங்கத்துக்கு வரி வர்றதுக்கு, இன்கம் வர்றதுக்கு சோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு பூரா கொண்டு வாங்க. ரயில்வே நஷ்டத்தில் ஓடுனது இப்போ பிரீமியம் தக்கல் இதெல்லாம் வந்த பிறகு இப்போ அபரிமிதமான லாபத்தில் ஓடுறதாக சொல்லப்படுது. நிறைய புது புது ட்ரெயின்ஸ்லாம் விடுறாங்க. அதே மாதிரி நம்மளும் ரெவன்யூ பெருக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கலாம் இல்லையா? இது வந்து ஒன்று ரெவன்யூ, அடிஷ்னல் ரெவன்யூ. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அரசாட்சியினுடைய நோக்கமான இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறது பிரதான நோக்கமாக இருக்கும்போது இது வந்து ஒரு அருமையான ப்ரொப்போசல். இதை வந்து ஐயா விஜய் அவர்களுக்கு இது உங்கள் காணொலியை பார்க்க நேர்ந்துச்சுனாக்கா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் இப்போ எனக்கு வந்து காசு இல்லை, நான் பொறுமையாக 10 நாளில் கூட வாங்கிக்கிறேன். 5 நயா பைசா கொடுக்காதீங்க. ஆனால் எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு அவசர தேவை இருக்குது, எனக்கு 5 நாளில் வேணும், டட்கால்னு ஒரு ஃபைன் சார்ஜ் வைங்க. இல்லை என்னால் 5 நாள் கூட பொறுக்க முடியாதுங்க, 2 நாள். அப்போ நீங்கள் அதுக்கு ப்ரீமியம் டட்கால்னு வைங்க. என்ன தப்பு கெட்டு போயிட போகுது? பொறுமை இருக்கிறீங்க பொறுமையாக வாங்கிக்கிட்டோம், இல்லை அவசர தேவைங்கிறீங்க அதுக்குண்டான சில வேணா. இப்போ அவசர தேவைங்கும் போது மற்ற வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் இதை பண்ணணும். கண்டிப்பாக. அப்போ அதுக்கு உண்டான ஒரு நஷ்ட ஈடு இவர் கொடுக்குறாரு. அடுத்தவங்க வேலையும் தாமதப்படுத்துறதுக்கான நீங்கள் சார்ஜ் இது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான சார்ஜ். அதான் அந்த டட்காலினுடைய அர்த்தம் சிஸ்டம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் அரசாங்கம் இன்னைக்கு கொண்டு வந்தால் ஏன் ரமணி ஒருத்தர் எந்த அடிப்படையில் ஒரு அதிகாரி வந்து லஞ்சம் கட்ட முடியும்? இந்த மாதிரி இது 10 நாளில் கிடைக்கும். டட்கால்னா 5 நாளில் கிடைக்கும். ப்ரீமியம் டட்கால்னா 3வது நாள் கிடைக்கும். இது எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா நான் எதை சொல்லி அதிகாரி காசு வாங்குவாங்க நம்மகிட்ட? ஸோ அப்போ இது வந்து இந்த மாற்றத்தை நோக்கி தாவேக அரசாங்கம் பயணிச்சுட்டு இருக்கிறது உள்ளபடியே சரி பண்ணணும் அப்படிங்கிறது சிஸ்டத்தை. இதை தான் ரஜினிகாந்த் ஐயா சொன்னார், சிஸ்டம் சரியில்லையே. சரி, சிஸ்டம் சரியில்லை, ரைட்டு. சிஸ்டத்தை யார் சரி பண்ணுறது? சிஸ்டம் என்ன அதுவா வந்து உட்கார்ந்துருச்சா? சிஸ்டம்ஸ் ஆர் கிரியேட்டட் பை ஹியூமன் பீயிங்ஸ் தானே. செல்ஃப் கிரியேட்டட் சிஸ்டம் எதுவுமே இல்லை. அப்போ எந்த சிஸ்டமாக இருந்தாலும் மனிதன் நினைச்சானா மாற்ற முடியும். அப்போ அந்த ஆட்சியாளர்களுக்கு பொலிட்டிக்கல் வில் இருக்கா, டிட்டர்மினேஷன் இருக்காங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் வில்லும் இருக்கு, டிட்டர்மினேஷன் இருக்கு. அப்போ அவரால் இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியுங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருக்கு. இதை அவங்க பார்த்து இதை மாற்றினாங்கன்னா உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. பொதுமக்கள் அத்தனை பேரும் சந்தோஷத்தில் கிளச்சி போவாங்க. ஓகே சார், நீங்கள் மாற்றக்கூடிய வில் பவர் இருக்கு. நீங்கள் நன்றி, வணக்கம். நன்றி ரமணி.